டேய் என்னடா இந்த வாட்டி ரெட்டா ப்ளூவா? எனக்கு என்னமோ இன்னும் ரெட்டுன்னு தான் தோணுது. ரெட்டா ப்ளூவா? என்னடா அது ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? என்னடா பேசுறீங்க? டைட்டில் ரேஸ்ன்னு நினைக்கிறேன். ஓ, அதுதான் ப்ளூவான்னு கேக்குறீங்களா? அங்க பாரு, ப்ளூ சட்டை போட்டு வந்து எப்படி தெளிவா உட்கார்ந்திருக்கான் பாரு. ஒண்ணுமே எனக்கு தெரியாது தெரியாது தெரியாதுன்ட்டு. கேட்டா 3 பாயிண்ட்ஸ் எஃப்சின் மாயன். ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கேம் வீக் 16 உடைய ரிவ்யூ. இந்த கேம் வீக் எல்லா கேம் வீக்கை விட இது பயங்கர பரபரப்பா இருந்துச்சுங்கிறதா எல்லாம் பார்க்கும்போதே தெரியுது. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டோட வந்து இந்த கேம் வீக் முடிஞ்சதுன்னு பார்த்தா அதுக்கப்புறமும் நாங்க ஒரு த்ரில்லர் கொடுப்போம்டான்னு சொல்லிட்டு செல்சி பிரென்ட்ஃபோர்ட் எல்லாம் ஒரு த்ரில்லர் கொடுத்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம 4 பேருமே நீங்க பார்த்திருப்பீங்க. கலவர பூமி எபிசோட்லயுமே வந்து சங்கர், சரண் அண்ட் சுஹாஸ் 3 பேரையுமே பார்த்திருப்பீங்க. சங்கர் அண்ட் சரண் ஆப்வியஸ்லி இல்ல, சங்கர் ஆர்சனல் ஃபேன், சரண் வந்து வீடியோக்கருக்கா ஒரு ஃபேன். அது வந்து உங்களுக்கே தெரியும். ஆனா இன்னைக்கு என்னமோ ஆர்சனல் சப்போர்ட் பண்ற வந்து உட்கார்ந்துருக்கான், என்னன்னு தெரியல. அண்ட் சுஹாஸ் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க லைவ் வாட்ச்லாங்லயும் எல்லா இடத்துலயுமே வந்து நீ வந்து என்ன கேம் வீக் வந்து நீ வந்து இது பண்றப்ப அப்ப நான் வந்து உண்மையா என் கிளப்பை சப்போர்ட் பண்ணுவேன். பட் ஜென்ரலா நீ ஏதாவது கிளப் கூப்பிட்டேன்னா அப்ப வந்து நான் வந்து ஒரு ஃபுட்பால் ஃபேனா நான் வருவேன். தற்கொலையா வருவான். இன்னைக்கு வந்து உண்மையான ட்ரூ ஆர்சனல் ஃபேனா வந்திருக்கான். நம்ம அந்த கேமுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த மான்செஸ்டர் டார்பி 2-1 அப்படின்னு மான்செஸ்டர் யுனைடெட் வின் பண்ணாங்க. என்னால சத்தியமா நம்ப முடியல. கேமுக்கு போறதுக்கு முன்னாடி ப்ரிவியூ நான் சொல்லியிருந்தேன், ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு யுனைடெட் பத்தி, ஒரு 2-1 இது வின் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு பூரா பையில கமெண்ட் அனுப்பி அடிச்சாங்களா? நான் சொன்னதா கடைசியில் நடந்திருக்கு. நீங்க எல்லாம் என்ன நினைச்சீங்க இந்த கேம்? ஜாலிதான் கரெக்டா? இல்ல அது இல்லாம நீ சொல்லி ஏதோ நடந்திருக்குன்றதே என்னால நம்ப முடியலடா. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். இந்த சீசன் நான் சொல்றதெல்லாம் நடக்குது, அடி பின்னிரும் எல்லாத்தையும். அப்ப நீ ஆர்சனல் ஜெயிப்பான்னு சொல்லிருக்க ஞாபகம் இருக்குல்ல? அதான் சொல்றேன், நான் இப்போ சொல்றேன் ஆர்சனல் தான் ஜெயிப்பாங்கன்னு. அப்படி ஆனா அது மட்டும் நடக்காது. சரி, இந்த சேனலையும் சரி மொத்தமா கொளுத்துறோம்டா இருக்கிறான். இந்த செல்சி வந்து அவுட் ஆஃப் த சிலபஸ். அது சுவாச கேளு, என்னை கேட்கிறேன், நான் உங்களை யோசிக்கவே இல்லை. பட் அந்த கேமுக்கு அப்புறம் வருவோம். இந்த யுனைடெட் வர்சஸ் சிட்டி 2-1. சிட்டி வந்து இப்போ 1 வின் இந்த லாஸ்ட் 11 கேம்ஸ். நீங்க எப்படி பாக்குறீங்க இதைய? மெயின் क्वेश्चन வந்து இந்த கேமை விட வந்து நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல சுஹாஸ், they will come back, ஒரு ஜனவரி பிப்ரவரியில திரும்பி வந்துரும். இந்த தடவை அது நடக்கிற மாதிரி தெரியலையே. எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டீங்க சார். சந்தோஷமா உட்காந்து பாக்குறேன். பட் யார் தோக்குறது நல்லா இருக்கு. பட் எனக்கு என்ன, விக்கெட் எடுத்தவன் குதிக்கிறத பாக்குறதுல என் மாப்பிளைக்கு ஒரு போதை. அவங்க மென்டாலிட்டி புரியல. லைக் 1-0 தேவர் கேம் ஈஸியா இருந்துச்சு அவங்களுக்கு. லைக் ஈஸியா ஜெயிக்க போறாங்க. மென்டாலிட்டி என்ன ஆகுதுன்னு தெரியல. லைக் திஸ் இஸ் நாட் a city we know, அட்லீஸ்ட் பெப் சிட்டி. லைக் ஈஸியா கொடுத்த மாதிரி இருக்கு கேம். லைக் யுனைடெட் didn't work hard for the 2 goals. 2 கோலும் ஈஸியா கொடுத்த மாதிரி இருக்கு. லைக் என்ன ப்ராப்ளம், அந்த நூனஸ் தான் லைக் ஒரு மிஸ்டேக் பண்றான். சரி, ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான், ஓகே பேக் பாஸ், சரிடா மிஸ்டேக் பண்ணிட்டான். எடர்சன் சூப்பரா கவர் பண்ணிட்டான். திருப்பி நான் பெனல்டி கொடுத்தே அவன் நீ எப்படி கோல் அடிக்காம இருக்கலாம் அப்படின்னு கேட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு. அதான் பால குடுத்துட்டான். டேய் என்னடா இது அடிக்காம நின்னுட்டு இருக்க, இருடா நான் வரேன் அப்படின்னு நேரா போய் ஒரு ஸ்லைட் டாக்கிள் போடுறான். டேய் யாருடா இவன்? எனக்கு உண்மையிலேயே அந்த நூனஸ் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குடா. பேர் என்னமோ சரியில்லையா என்னன்னு தெரியல. அதனாலே என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு அவனை பார்க்கும்போது அவன் ஆல்ரெடி அவுட் ஆஃப் பொசிஷன் தான். அவனை பாதி நேரம் ஆடவும் இல்லை. இப்ப வேற வழி இல்லாம பெப்பு ஏதோ இவனை வச்சு ரைட் பேக் வச்சு ஆடலாம் அப்படின்லாம் போட்டு இது பண்ணிருக்கான். ஆக்சுவலா அவன் வந்து டீசெண்டா தான் ஆடிட்டு இருந்தான். ஒன்னும் பயங்கரமாலாம் எதுவும் பண்ணல. அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ்ல அவனுக்கு என்னாச்சு இது ஆச்சுன்னு தெரியல. அப்படியே ஃபுல்லா விட்டுட்டான். அந்த அதுக்கப்புறம் லாஸ்ட் 20 மினிட்ஸ் கூட விடுறா. 86th மினிட் வரைக்கும் யுனைடெடுக்கு ஜெயிக்கிறதுக்கு 1% கூட எவனுமே வாய்ப்பு கொடுத்துக்க மாட்டான்டா. ஒண்ணுமே அவங்களே நிறுத்திக்க மாட்டாங்க. ரெண்டு டீமே எது பண்ணல. ஒரு குவார்டியால் ஒரு ஹெட்டர் அடிச்சிட்டான். இதுக்கப்புறம் இவங்களும் எதுவுமே பண்ணல. மேட்ச் எல்லாம் பாக்குறதுக்கு என்னடா மேட்ச் இது, பேசாம எங்க பிரியாணி சாப்பிட போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த மத்தியானம் நம்ம இங்க பாக்கும்போது. இல்ல, ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து யுனைடெட் ஃபுல்லா பால் வச்சிருந்தாலும் ஷரணி சொல்ற மாதிரி அவங்க ஒண்ணுமே பண்ணல. ஒரே ஒரு சான்ஸ் அந்த ப்ரூனோக்கு வந்துச்சு, நல்ல த்ரூ பால் கொடுத்தாங்க. ப்ரூனோ அதை ஆன் டார்கெட் அடிக்காம சைட் அடிச்சான். அதை தவிர வந்துட்டு யுனைடெட் லிட்டரலா ஒண்ணுமே பண்ணல. அதாவது ஹாஃப் லைனை கூட அவங்க தாண்ட மாதிரி தெரியல. இது வந்து
இந்த இடம் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரூனோ நல்லா ஆடினா அப்படின்னு கூட சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீ பார்த்தனா ஒரு கிராஸ் கூட உருப்படியா போலடா. ஒரே ஒரு கிராஸ் தான் எனக்கு தெரிஞ்ச அந்த ஹெட்டருக்கு மாதிரி ஏதோ ஒன்று போச்சு, அதுவுமே மிஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மத்தபடி ஒண்ணுமே பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் பார்த்த மேன்யூ டீம்ல மசுராய் மட்டும் தான் கொஞ்சம் ரிஸ்கி பாஸ், அதாவது ஃபார்வர்ட்ல கொஞ்சம் நல்லா போடணும் அப்படின்ற மாதிரி அவன் ஒருத்தன் தான் ட்ரை பண்ணான். வேற யாருமே இல்ல. மேபி செல்சி லெஜெண்ட் மவுண்ட் இருந்தா கூட ஏதாவது நடந்திருக்கும். பட் அவனுக்கும் பாவம் இன்ஜுரி 10 மினிட்ஸ்ல அவன் அன்பார்ச்சுனேட். அவனுக்கு என்னதான் விளையாடவே கூடாதுன்னு சாபம் விட்டாங்களா என்னன்னு தெரியல. இவன் பண்ணி அமைச்சிருப்பான் சுவாஸ் தான். அவன் விட்ட சாபம் பழிச்சிருச்சு பயங்கரமா. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒனானாவும் இதுல எதுவும் சொல்ல முடியாது. பட் ஆனா சும்மா அவன் பேரை அப்படின்னு அந்த நாயை சூன்னு சொல்லிட்டு போயிருவான் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரிதான் ஒனானா போற போக்கில் ஒரு அடி அவன. ஆனா பெருசா எதுவுமே பண்ணலடா அவங்க. அந்த எனக்கு ரொம்ப போர் அடிச்சிரு அந்த மேட்ச். உண்மையிலேயே எல்லாம் நீ எல்லாம் பாத்துட்டு தான் இங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது பார்த்தா என்னடா மேட்ச் இது, போர் அடிக்குது, வீட்டுல தூங்கலாம் அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தோம். ஆனா அதோட மோசமா அவங்களும் ஆடிட்டு இருந்தாங்க சிட்டி. ஆக்சுவலா ஆமா, அவங்களும் அட்டாக் பண்ணல. ஏன் சுவாஸ் நீ, அதாவது அவங்க யுனைடெட், நீ ஹோம் டீம், நீ 1-0 லீட்ல போயிட்ட. எப்பவுமே இந்த 1-0 லீடுங்கிறது ஒரு பிரச்சனைன்னு எல்லாத்துக்குமே தெரியும். எப்போ வேணாலும் ஏதோ ஒரு பெனல்டி வரலாம், ஏதோ ஒண்ணு வரலாம். நீ ஒரு எஃபர்ட் எடுத்து நீ கொஞ்சம் அட்டாக் பண்ணி கொஞ்சம் சான்சஸ் கிரியேட் பண்ணான்னு பார்த்தா நீ ஒண்ணுமே பண்ணல. அதுவும் ஹாலண்ட் எல்லாம் கடைசி 10 மேட்ச்லயும் எனக்கு தெரிஞ்சு மேபி அந்த நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கூடயோ இல்ல ஸ்போர்ட்டிங் கூடயோ ஒரு கோல் போட்டான்னு நினைக்கிறேன். மத்தபடி எனக்கு இந்த கேம்லயே 17 டச்சஸ் ஆமா. இப்படி இருந்துட்டு நீ என்னடா பண்ண போற? உன்ட்டு ஹோல்ட் பிளே இல்ல, எங்கேயுமே மூவ்மெண்ட் இல்ல. சிட்டிட்ட என்னதான் நடக்குது, என்ன தப்பு நடக்குது நீங்க பாக்குறப்ப? நீ ஆக்சுவலா நீ எல்லா ஹாலண்ட் கோலும் பார்த்தனா எல்லாமே ஃபார்வர்ட்ல ஒரு பாஸ் போகும், அவன் அப்படியே பால தாண்டி ரன் பண்ணி கோல் அடிப்பான். ஓடி போய் அடிச்சிருவான் அந்த கேப்ல. அவ்வளவுதான். இந்த இடம் எதுவுமே இல்ல. அவன் ஒரே ஒரு ட்ரிபிள் ட்ரை பண்ணான்னு நினைக்கிறேன் அந்த 45 மினிட்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி. அதுவுமே அதை தடுத்துட்டாங்க. மார்டினஸ் தான் எவனோ தடுப்பான்னு நினைக்கிறேன். மெக்வயர் இன்னைக்கு சூப்பரா புடிச்சான்டா ஹாலண்ட, சூப்பரா புடிச்சு அமுக்கிட்டான். சரி அந்த அவங்க ஸ்ட்ரைக்கர், மேன்யூ ஸ்ட்ரைக்கரும் வந்து பாத்தியா கார்னர் அப்ப ஹாலண்ட கட்டி புடிச்சது இது பண்றது தள்ளுறதும் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தான். நல்லா ஏதோ ஒரு பிளான் வச்சிருந்தாங்க இவங்க எப்படி இந்த ஸ்டாப் பண்ணும். ஆனா எப்படி மேன்யூ கார்னர்ல ஒரு கோலை விட்டாங்க. அதான் அவங்களோட பிரச்சனை அந்த இதுல இருக்கு. ஆச்சாரமா இருக்கிறவங்க நீங்க, நாங்க பீச்சோரமா இருக்கிறவங்க. பட் ஆனா ஒரு மாதிரி டிஃபென்சிவ்லி இப்ப எனக்கு தெரிஞ்சு மேன்யூ கொஞ்சம் நல்லா ஆடுறாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. கொஞ்சம் நல்லா காம்பாக்டா எனக்கு தெரிஞ்சு அது ஆர்சனலோட ஆடும்போதே தெரிஞ்சது. அவங்க டிஃபென்சிவா சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதே ஞாபகம் ஆர்டெட்டா வந்து இதே தான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணோம். ஆர்சனலோட டிஃபென்ஸ் நல்லா கரெக்ட் பண்ணும். அந்த மாதிரி ரூபன் அமரமும் அந்த மாதிரி ஏதோ ஃபர்ஸ்ட் சரி முதல்ல இந்த டிஃபென்ஸ் அட்லீஸ்ட் கோலை விடுறதா தடுப்போம் அப்படின்ற மாதிரி ஆடிட்டு அதுக்கப்புறம் மேபி பார்க்கலாம். இன்னைக்கு நீ பார்த்தனா மேன்யூ ஸ்டார்டிங் லைனப்ல டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர், அது போக 4 டிஃபெண்டர் 5 டிஃபெண்டர் ஏதோ ஆடிட்டு இருந்தாங்க. சோ அந்த ரொம்ப டிஃபென்சிவா செட்டப். பட் அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் மூவ்ஸ் வேற எடுத்திருக்கான் அந்த அமோரன். எனக்கு அதுதான் உண்மையிலேயே. ராஷ்போர்ட வெளியே தூக்கியாச்சு, கர்னாச்சாவும் தூக்கியாச்சு. மேபி ஃபார் என்ன ரீசன் நம்மளால கிளியரா சொல்ல முடியல. பட் அந்த மாதிரி போல்ட் டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறான். மேபி ஒரு ரைட் டைரக்ஷன்ல போற மாதிரி தெரியுது. அதான் கேட்க வந்தேன். இந்த போல்ட் டிசிஷன்ஸ் நம்ம எல்லாருமே 10-15 இயர்ஸா ஃபுட்பால் பாக்குறோம். இந்த மாதிரி நிறைய மேனேஜர்ஸ் எடுத்து பார்த்திருக்கோம். பட் பல தடவை இது பேக் ஃபயர் ஆகி பார்த்திருக்கோம். அது யுனைடெட் மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் கிட்ட நீ இந்த மாதிரி 2 முக்கியமான பிளேயரை தூக்கி போடுறது உங்களுக்கு எப்படின்னு தோணுது? எனக்கு ஓகே தான். ராஷ்வோட தூக்கி எப்பயோ அனுப்புங்க. ராஷ்வோட முக்கியமான பிளேயர்னு சொல்றதே தப்பு. இதே இந்த மேட்ச் தோத்து இருந்தாங்கன்னா அவன் வியூ மாறி இருக்கும். இப்ப ஜெயிச்சிட்டாங்க. இப்ப வந்து அவனுக்கு பிரைஸ் தான் கிடைக்கும். இப்ப வந்து வாட்டர் கட்சி மூவ் லைக் அந்த மேனேஜருக்கு லைக் அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் இருக்கு. ஏன்னா முன்னாடி எந்த மேனேஜருமே ராஷ்வர்டியோ லைக் பிக் பிளேயர்ஸ் உட்கார வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மேனேஜர் நான் பார்க்கல லைக் யுனைடெட் லாஸ்ட் 3-4 இயர்ஸா. லைக் ஒரு தைரியமா ஒரு ஸ்குவாட் அவுட், அதுவும் சப்ஸ்டியூட்டா கூட உட்கார வைக்கிறது, ரொட்டேட் தான் பண்ற. டைரக்டா இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்கானா, ஐ ஹேவ் a level set for my players. அத அவங்க மேட்ச் பண்றா. இட்ஸ் நத்திங் டு டு வித் டிசிப்ளின் ஆர் சம்திங். ஆஃப்டர் கிளீனா சொல்றா, நாட் குட் எனஃப். மொரினோக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் ராஷ்வர்டை பத்தி ஒரு மேனேஜர் வந்து சரியா ட்ரெயின் பண்ணல அப்படின்னு சொன்னது. ஏன்னா இது வரைக்கும் நீ பார்த்தனா மத்த எல்லாருமே மேபி அவனுக்கு ஏதாவது காலில் அடிபட்டு இருக்கு இதை இருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. மேபி நவ் மேன்யூ வந்து ரெடியா இருக்காங்க ராஷ்வர்டை விட்டு அடுத்து வேற ஏதாவது நெக்ஸ்ட்டுக்கு அடுத்து நம்ம போலாம், அவனை தாண்டி அடுத்த ஒரு இமேஜ் கொண்டு வரலாம் அப்படின்னு பாக்குறாங்க.
எனக்கு தெரிஞ்சு கர்னாச்சோக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவனுக்கு ஏதோ அந்த பொசிஷனுக்கே ஒரு சாபம் விட்டமா என்னன்னு தெரியல. மேன்யூக்கு நல்லா ஆடிட்டு இருக்க பிளேயரு ஏன் அப்படி பண்றான் என்னன்னு இல்ல தெரியல. இப்ப ஏதாவது ஹாட் டாபிக்கா ஏதாவது ஒரு லெஃப்ட் விங்கர் மார்க்கெட்ல இருக்கானா 100 மில்லியன் மேல மேன்யூ அவனுக்கு இப்ப லிங்க் பண்ணுவாங்க. அதுக்குதான் Nico இப்போ Williams. இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, அவனை ஈஸியா வாங்கலாம் முடியாது. அப்ப இருக்கிற ஒரு பினான்சியல் சுச்சுவேஷன்ல யுனைடெட்னாலே ஈஸியா யாராலையுமே வாங்க முடியாது. எல்லா கிளப்புமே அந்த நிலைமையில தான் இப்ப மாட்டிட்டு இருக்காங்க வாங்குறதுக்கு. பட் ஆனா வந்து இந்த கேம் நம்ம 4 பேருமே பார்த்தோம். எனக்கு வந்து யுனைடெட் பெருசா பாசிட்டிவ்ஸ் இல்ல. நீங்க வந்து டிஃபென்சிவ் கான்ட்ரிபியூஷன்ஸ் பாசிட்டிவ்னு சொல்றீங்க. அதாவது செல்சி ஆர்சனல் கேமும் சரி, இந்த கேமும் சரி, தே மச் பெட்டர் டிஃபென்சிவ்லின்னு சொல்லிட்டு அட்டாக்ல எனக்கு எந்த வித பாசிட்டிவ்ஸும் தெரியல. ஒரே லாங் பால் போட்டாங்க, அது இது பண்ணாங்க. நுனியாஸோடைய பிரெயின் டெட் மோமெண்ட் பெனல்டி கொடுத்தான். கமிங் டு சிட்டி, இஸ் தேர் a way back? சுவாஸ் சொல்லு. ஐ திங்க் தே ஹாவ் வே பேக். ஆனா இந்த சீசன் லைக் எனக்கு தெரிஞ்சு பெப்பு கூட லைக் சரண்டர் பண்ணிட்டான் ரீகன் நினைக்கிறேன். அவன் மென்டரி அவனோட லைக் ரொம்ப மோசமா இருக்கா. எங்க அந்த ஆன்ஃபீல்ட் அவன் பண்ணாம பாருங்க, அப்பத்துல இருந்து அவன் காலி. அங்க இருந்து அவன் தெரியுது. இன்னைக்குமே லைக் ஹி குட் ப்ரோஆக்டிவா சேஞ்சஸ் எதுவும் பண்ற. லைக் நம்ம மத்த மேனேஜர்ஸ கேக்குறோம் லைக் பிளான் பி இருக்கா, பெப்பு கிட்ட இருக்கா தெரியுது. லைக் பெப் ஒரு மேனேஜர் இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றது நான் எக்ஸ்பெக்டே பண்றேன். ஆமா, அதுவும் எனக்கு அவன் சும்மாவே இந்த ஃபார்மேஷன் 3-4-3 3-4-2 கோல் கீப்பர் மேல கொண்டு வா, இந்த என்னென்னமோ ஃபார்மேஷன்லாம் வைப்பான். அவனு பெப் வந்து இப்படி ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்றது நமக்கு சந்தோஷமா இருந்தாலும் நம்ப முடியல. அதாவது இப்ப கிரேட் மாஸ்டர் மைண்ட் இந்த பெப் கார்டியோலா டீம் வந்து 11 மேட்சா ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்றது நம்பவே முடியல. கஷ்டமா இல்லையாடா? வலிச்சாலும் வலிக்கல என்னடா சொல்லுவ? இன்ஜுரி கிரைசிஸ் சும்மா சொல்ற மாதிரி இருக்கு. லைக் அவன்கிட்ட என்ன ராட்ஜை தவிர எனக்கு தெரிஞ்சதுதான் லைக் வந்துட்டாங்க திருப்பி மோஸ்டா. இது வந்து இன்ஜுரியே கிடையாது அந்த டீம்ல. இன்ஜுரி ஓகேன்னு வச்சுக்கோங்க, அவங்க நல்லாவே ஆட மாட்டாங்க. பெர்னார்டோ சில்வா ஒழுங்கா இல்ல, டெ ப்ரூய்னே டாக்டிக்ஸ் ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். இப்போ மத்த எல்லாத்தையுமே தூக்கி டிஃபென்ஸ்ல இன்ஜுரி இருக்கறனாலதான் ஒர்க் ஆகலிங்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கறது அப்படி இல்லை. அங்க டிஃபென்சிவ் இன்ஜுரிஸ் இருந்தாலும் பிக் பிளேயர்ஸ் எல்லாம் ஏன் இங்க ஸ்டெப் அப் பண்ண மாட்டேங்கிறாங்க அட்டாக்ல? ஒரு டெ ப்ரூய்னே, ஒரு ஹாலண்ட், ஒரு ஃபோர்டன், ஒரு கிரீலிஷ், மத்த எல்லா ஆஃபென்சிவ் பிளேயர்ஸ் பெர்னார்டோ சில்வா இவங்கள யாருமே ஸ்டெப் அப் பண்ற மாதிரி தெரியலையே. ஒரு கைல் வாக்கர் கேப்டன் ஆஃப் த டீம் ஸ்டெப் அப் பண்ற மாதிரி தெரியலையே. நான் முன்னாடியே சொன்னேன் இந்த வீடியோ எப்போ ஒரு வீடியோல, அவன் எப்பயோ வாக் ஓவர் கொடுத்துட்டான்டா, அவனை மாத்துங்கடான்னு. எவனும் நம்ப மாட்டாங்க. சிட்டி ஃபேன்ஸ் இன்னமும் அந்த இதுலதான் இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு டோக்கு மட்டும் தானே ஏதோ ட்ரை பண்ணான் ஸ்டார்டிங். அவனுக்குலாம் டெசிஷன் மேக்கிங்கே இல்லடா. அவன் மார்டினெல்லியோட வர்ஸ்ட். அவன் ஏதோ ட்ரிபிள் பண்றான், இது பண்றான், ஏதோ நடக்குது இல்லடா அந்த சைடு. வேற ஏதோ போறான். அதனால அவுட்புட்டே வராது. நான் சொல்றேன், அவன் கிட்ட இருந்து அவுட்புட்டே வராது. சும்மா அவன் பாட்டு சைடுல எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். அதனால ஒண்ணுமே நடக்காது. அவன் அவ்வளவு டீம்ல பெர்னார்டோ சில்வாலாம் ரொம்ப மோசமா இருக்கான். அது வெளியே யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, பெப்பு வந்து 5-6 இயர்ஸா அவன் டாக்டிக்ஸ் வச்சிட்டு இருக்கான். மத்த எல்லா டீமும் அவன மாதிரி ஆட ஆரம்பிச்சதுனால அவன் எனக்கு தெரிஞ்சு அதுல அப்கிரேட் ஆலையோன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு அவன் டாக்டிக்ஸ் ஸ்டாக்னன்ட் ஆயிடுச்சுன்னு தோணுது. எல்லாருமே ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்ப இருக்க மொரினோ மூவ்மெண்ட் அவனுக்கு வந்துட்டு இருக்கா அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்ப இருக்க மொரினோ வந்து பெருசா ரொம்ப நாளா பெரிய இதெல்லாம் ஜெயிக்கல இல்ல. சோ அந்த மாதிரி மேபி பெப்புக்கும் இந்த மாதிரி வந்து இன்னும் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்னு வந்ததும் we have won it 4 times டயலாக் பேச ஆரம்பிச்சிருவான். நாங்க இப்ப அதான் கேவலமா பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆப்வியஸா தெரியும் இந்த சீசனை பார்க்க கூடாது, we are சாம்பியன் மென்டாலிட்டி இருக்கு எங்களுக்குன்னு ஆரம்பிச்சிருவான். எதுவும் பேசவும் முடியாது யாருனாலையும். கரெக்ட், அதான் சொல்ல வந்தேன் நானு. நம்ம எதுவும் பேசவும் முடியாது அவங்கிட்ட. அவன் சொல்றது எல்லாமே ஃபேக்ட்ஸ். ஆனா பெப் கார்டியோலாவோட அசிஸ்டன்ட் தான் இப்ப லீக ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே கன்ஃபார்மா எல்லாருமே சொல்றத விட இன்னைக்கு வந்து நீங்க கேம் பாத்தீங்களான்னு தெரியல, ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல எல்லாரும் எட்ஜ்ல உட்கார்ந்து இருந்தாங்க. டைட்டில் ஃபைட்ல செல்சி இருக்கிற மாதிரி எல்லா ஃபேன்ஸ் உட்கார்ந்து இருந்தாங்க. அதை யாருனாலையும் டினை பண்ண முடியாது. சுவாஸ் உன்னாலே டினை பண்ண முடியாது ப்ரோ. ஆசைப்படுறதே அதான் ஹியூமன் நேச்சர். பட் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. எவ்ரி ஃபேன் வாண்ட்ஸ் டு. என்ன ரியாலிட்டி இல்ல. Every football fan wants to win the Premier League. இதுதான் சொல்றேன். ஏன் ரியாலிட்டி இல்ல? நீ சொல்லு ஏன் ரியாலிட்டி இல்ல? like match party தெரியும். இன்னைக்கு நாங்கற சூப்பரா ஆடணும். we played brilliant football for 70 minutes. எங்க கிட்ட அவங்க ஹோப் கூட இல்ல அவங்களுக்கு. திடீர்னு ஒன்னு எக்ஸாம்பிள் ஒன்னு எடுத்துட்டு வரேன். திடீர்னு மலைக்கு போறான்டா. பாட்டில் எடுத்துடுவான்னு நினைக்கிறேன். கேளுங்க, 70 minutes வரைக்கும் நான் கன்சோல் இருந்தோமா. யங் ஸ்குவாட் மென்டாலிட்டி எப்ப தெரியுது?
அந்த ஒரு 5 minutes அந்த ஃபேஸ்லாம் அவங்க தான் ஈக்குவலைஸ் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுறாங்க சார். வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க சார் இந்த செல்சி ஃபேன்ஸ். சொல்றீங்க ஏன் முடியாதுன்னு சொல்றேன். இது வந்து அந்த லீடர்ஷிப் இல்ல. 20 ஆவரேஜ் ஏஜ் 23 ப்ரோ. லைக் ஒரு டைட்டில் ஃபைட்டுக்கு போனா எவ்வளவோ டைட்டில் ஃபைட்ஸ் பார்த்து இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ் அட் தி லேட்டர் ஸ்டேஜஸ். அண்ட் ஆல்சோ லிவர்பூல் அண்ட் ஆல்சோ கர்நாடகா உனக்கு சூட் ஆகலடா செல்சி. ஏன் ரொம்ப கஷ்டப்படுற? ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. உங்ககிட்ட ஸ்டே ஹம்பிள் சொல்லலடா. நீ ஏன் இவ்வளவு ஹம்பிளா இருக்குன்னு எனக்கு புரியல. இது ஆக்சுவலி சந்தோஷமா தான் இருக்கு. நோ ஒன் கேவ் செல்சி சான்ஸ் ஆஃப் ஃபினிஷிங் டாப் 4 or top 6 either. லைக் அந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து இங்க இருக்கு. நல்லா இருக்கு. Now I can comfortably say we are well placed in the top 4 fight. champions. We are champions. well placed in the top 4 fight. நாங்க டைட்டில் ஜெயிக்கணும்னா லிவர்பூல் should have a bad season from now. It's a நான் ஜெயிக்கணும்னா 5 பாயிண்ட், அதாவது 2 பாயிண்ட்ஸ் with 1 game in hand. எங்களுக்கு அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். என்ன தெரியுதா? 2 games அவ்வளவுதான் மேட்டர். நாங்க ஒண்ணும் 15 பாயிண்ட் லீட்ல இல்ல. சரி நான் சொல்றது கேளுங்க. நாங்க 80 பாயிண்ட்ஸ் அடிக்கும் பொட்டன்ஷியல். நீங்க 80 பாயிண்ட்ஸ்ல கீழ எடுத்தீங்கன்னா நாங்க டைட்டில் அடிப்போம். இதான் எல்லாத்துக்கும் தெரியும். அடி செருப்பால அது எல்லாத்துக்கும் தெரியும். ப்ரோ ஆஸ்டன் ஒரு டீம் இருக்கு ப்ரோ கீழ. அத மறக்க கூடாது நம்ம. ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் 2 டைட்டில் ரேசஸ். அதாவது அவனுங்களே வெக்ஸ் ஆகி வந்து உட்கார்ந்திருக்கானுங்க. இல்லனா இவங்க இப்படி பேசுறதாண்டா பொறுக்கல. இவங்க நல்லா ஆடுறாங்க எல்லாம் ஓகே. ஆனா கேட்டா டேய் நாங்க இன்னும் டெவலப் ஆயிட்டு இருக்கோம்டா, இன்னும் எங்களுக்கு இல்ல. கேட்டா ஜான் டெரி மாதிரி கேப்டன் கிடையாது. இன்னும் டீம் சூப்பர் பாயிண்ட்ஸ். லீக் ஏன்டா தோப்பீங்கன்னு கேட்டா எங்கள்ட்ட சான்சஸ் இருக்காண்டா. சான்சஸ் மாதிரி ஒரு கோல் வச்சு எப்பறா லீக் ஜெயிக்க முடியும்? இன்னைக்கு சான்சஸ் மட்டும் இல்லைனா 4 கோல் போயிருக்கும். ஆமா சான்சஸ் எத்தனை சேவ்ஸ் பயங்கரமா பண்ணுவான். டிஸ்ட்ரிபியூஷன்னா பயமா இருக்கும் மரஸ்கா சிஸ்டம்க்கு. அது பயமா வர்றா. இது ஏதாவது ஒரு வீக்னஸ் ஆது இருக்கும்ல டீம்ல. என்னடா பண்றது? ப்ரீ பேர் என்ன ப்ரீ வான் டைக் அண்ட் ஆலிசன் சீசன் வெச்சா. வான் டைக் ஆலிசன் சீசன் வெச்சா லிவர்பூலுக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கும் கேம். யூ டிடன்ட் ஹேவ் தட் பேஸ். அதான் இங்க இருக்கு இப்ப. இன்னைக்கு நான் பார்த்தது வந்து அவன் சொன்ன மாதிரி லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து பிரென்ட்ஃபோர்ட் செம்ம ஃபோர்ஸா ஆடினாங்க. அதாவது 2 சான்சஸ் பயங்கரமான சேவ், ஒரு தடவை போஸ்ட் அடிச்சு வெளியே வந்துச்சு. ஆன் another day அதெல்லாம் உள்ள போயிருக்கலாம். பட் அங்கதான் சுவாஸ் போகல. நம்ம லிவர்பூல் தான் கேவலமா ஆடுறோம். நீ லிவர்பூல் கேம்ஸ் உட்காந்து பாத்தீங்கன்னா நானும் சொல்லுவேன் எவ்வளவு கேவலமா ஆடுறோம். ஃபுல்லம் வந்து டிசர்வ்ட் மோர் தென் a draw அந்த கேம்ல. நாங்களும் செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் நல்லா விளையாண்டோம். இந்த 2 கிளப் மெம்பர்ஸும் தன்னடக்கத்தை போட்டு தள்ளுறாங்கடா. என்னால முடியலடா கேக்குறது. ப்ரோ லாஸ்ட் சீசன் நம்ம இதே சீசன் ரிவ்யூ பண்ணும்போது ஞாபகம் இருக்கா? நான் சொன்னேன் பிளேயர்ஸ் தான் நல்லா தான் இருக்காங்க, எல்லாருக்கும் பொட்டன்ஷியல் தெரியுது. ஜாக்சன் கிட்ட பொட்டன்ஷியல், மேடுவே கிட்ட எல்லாமே இப்ப ரியல்ல தெரியுது. என்ன மாதிரி பிளேயர்ஸ் எல்லாரும். சோ நான் எனக்கும் ஆசை தான் கான்ஃபிடண்டா பேசணும்னு. இல்லடா உங்களுக்கு தெரியற அந்த ஒரு லாங் டர்ம் growth எங்க கிளப் மேனேஜருக்கு தெரிய மாட்டுச்சே அப்படின்றதுதான் எனக்கு வருத்தமா இருக்குடா. என்னால முடியல. we have to give credit to Maresca இங்க மேனேஜர். லைக் இவ்வளவு ஸ்குவாட் இருக்குன்னு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்குவாடை எப்படி பாசிட்டிவா யூஸ் பண்றது, லைக் எல்லாம் என்ன பேசினாங்கன்னா இவ்வளவு பேர் ஸ்குவாட் இருக்கு, how is he going to keep everyone happyன்னு. பட் இப்ப அந்த ஸ்குவாட் எப்படி பெப்பு போறமறா I need 30 members like Chelsea போறம ஆரம்பிச்சிட்டாங்க. அது வச்சு ஆனா நான் சொல்லவா இவங்க வந்து கான்ஃபரன்ஸ் லீக்கும் பிரீமியர் லீக்கும் வேற ஸ்குவாட் யூஸ் பண்றதுனால இவங்க பிளேயர் அவ்வளவு ஃபட்டிக் ஆக மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. வேற யாருமே 90 minutes எனர்ஜி லெவல்ஸ் இருந்துச்சு. ஆமா ஏன்னா யாரும் பண்ண முடியல. 88th மினிட்ல ஜேடன் சான்சோ பின்னாடி போய் ட்ராக் பேக் பண்ணி பால் வின் பண்றான்டா இன்னைக்கு. எனக்கு டேய் சான்சோவாடா இது அப்படினு இருக்குது. அநியாயத்துக்கு வந்தனா அந்த மேட்ச் உட்காருவான். அவர்தான் தூக்கிட்டு ஈஸியா எடுத்துட்டு வந்துவான் இன்னொரு பிளேயர். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து டெக்லன் ரைஸ் வந்து ஒரு மேட்ச்ல டயர்ட் ஆகி நான் பார்த்தது இந்த வீக்ல தான். செம்ம டயர்ட் ஆயிட்டான் அவனா. அப்புறம் ஏதோ 60. ஆமா நீ யோசிச்சு பாரு, சலா சாக்கா இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஒரு மேட்ச்ல மேலயும் கீழயும் ஓடிக்கிட்டே இருக்கணும். வாரத்துக்கு 3 மேட்ச் ஆடுறானுங்க, என்ன பண்ண முடியும்? ஆனா அவங்கள பார்த்தா வாரத்துக்கு 1 மேட்ச் 2 மேட்ச் ஆடுனாங்கன்னா அவங்க எல்லாம் ஆப்வியஸா அவங்களுக்கு அவ்வளவு ரெஸ்ட் இருக்கு. இல்லடா அதாவது எனக்கு சுவா சொல்றது புரியுது. தேர் ஆர் லூப்போல்ஸ் செல்சில எஸ்பெஷலி அந்த டிஃபென்ஸ்ல தேர் ஆர் லூப்போல்ஸ். ஆனா கைசேடோங்கிற ஒரு பிளேயர் அதை நல்லா மாஸ்க் பண்றான், செம்மையா மாஸ்க் பண்றான். எந்த ஃப்ரீ கவுண்டர் எடுத்தாலும் எப்படியாச்சும் படுத்தாச்சு பால புடுங்கிடுறான். அது இந்த கேம் ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலா அவங்க டிஃபென்ஸ் ரொம்ப வீக் தான்.
ஆனா ஃபார்வர்ட் அண்ட் மிட் தான் நல்லா இருக்கு சொல்ல போனா. ம். இல்ல கௌதம் ப்ரோ பட் தே ஷுட் கிவ் கிரெடிட் டு குக்ரெல் ஆல்சோடா. அவன் உண்மையிலே ஏய், நல்லா அட்டாக் பண்றான். நீ கூக்குரலா வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டா bro மாதிரி கைசேடோ போன சீசன் எவ்வளவு கிரிட்டிசிசம் பண்ணான். நீங்க தான் bro பண்ணீங்க. இத்தனை மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசினாங்க. கைசேடோவே சரி, லாவியாவையும் சரி. இப்ப டபுள் பிவட்ல இவங்க பேர் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. இப்படி இருந்து இப்போ வந்து கைசேடோ வந்து இஃப் இஸ் ஏபிள் டு டூ ஆல் திஸ், அந்த அளவுக்கு பிரைஸ் அவனுக்கு கொடுக்கணும். ஜாக்சன் இந்த சீசன் எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணிருக்கான். 12வது கோல் என்னமோ பிரீமியர் லீக்ல இந்த இன்னைக்கு அவன் போட்டது. 9th கோல் 9th கோல். நெக்ஸ்ட் டிராக்பாவா என்ன ப்ரோ இன்னும் ஸ்டார்ட் லாஸ்ட் சீசன் ஸ்டார்ட்ல இருந்து இந்த சீசன் வரைக்கும் ஓபன் லைக் வித்அவுட் பெனல்டிஸ் கோல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஜாக்சன், செகண்ட் சாலா. நம்ம சாலாவோட நம்பர்ஸ் பத்தி பேசுவோம், ஜாக்சன் பத்தி பேசக்கூடாது. அது எங்களுக்கு பிடிக்காது. பத்திலாம் பேசக்கூடாது. இல்ல பட் செல்சி வந்து கடைசியில வந்து கூக்குறல ஒரு தேவையில்லாத ஒரு செகண்ட் எல்லோ கார்டு வாங்கினா அது நெக்ஸ்ட் மேட்ச் சஸ்பெண்டட் எவர்டனுக்கு. அது எப்படி இருந்தாலும் ஓகே தான் எனக்கு. ஏன்னா லைக் அவன் நெக்ஸ்ட் மேட்ச் சப்ஸ்டிட்யூட் நெக்ஸ்ட் மேட்ச் உட்கார வச்சிருப்பான், இல்லாட்டி ஃபுல்லாம் மேட்ச் உட்கார வச்சிருப்பான். ஏன்னா மிட் வீக் மேட்ச் வருது ஃபுல்லாமோட, அந்த மேட்ச் உட்கார வச்சிருப்பான். எப்படி இருந்தாலும் டிஃபென்ஸே தேவையில்லடா. நீங்க வெறும் மிட்ஃபீல்ட்ல 10 பேர் போட்டு ஆடலாம். நான் சொல்றேன் எவர்டனுக்கு டிஃபென்ஸே தேவையில்ல. அவங்க அட்டாக்கே பண்ண மாட்டாங்க. செல்சி வந்து சைலண்டா ஒரு பக்கம் டைட்டில் போயிட்டு இருக்கும்போது இதே எவர்டன் தான் 4-0 அடிச்சாங்க. அதான் இங்க வரேன், அதான் இங்க வரேன் நானு. இது சைலண்டா வெளியே போயிட்டே இருக்கானுங்க. எங்களுக்கு டைட்டில் வேணாம்டா. நான் போறேன் எனக்கு வேணாம், நான் போறேன் சொல்லி கவரே பண்ணல. இப்பதான் ஆரம்பிக்கிறேன். சொல்லு என்ன பண்றது உங்க மேனேஜரையும் இந்த டீமையும் வச்சுக்கிட்டு. இவன் பெப்பு மாதிரி தான் ப்ரோ. அவ்வளவுதான், முடிஞ்சிட்டான். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் மேட்ச் போங்க. அங்கேயும் தான் பெப் அசிஸ்டன்ட். அவன் எவ்வளவு சூப்பரா ஆடுறான். உங்களால என்ன பண்றான்? அவன் முதல் சீசன் எங்களுக்கு 5வது சீசன் அதே மாதிரி டாக்டிக்ஸ் தெரிஞ்சு போச்சு. என்ன எனக்கு தெரியலடா. எங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் வேணும்டா. எங்களுக்கு ஸ்ட்ரைக்கர் வந்தா மாறுமா? ஸ்ட்ரைக்கர் வந்தா மாறுச்சுன்னா ஹேவர்ட்ஸ்க்கு எத்தனை சான்ஸ் வந்துச்சு இந்த கேம் நீ சொல்லு. அதான்டா. இல்லடா அதுவும் விட்டுரு ப்ரோ. அதுதான் 100 கிராஸ் எல்லாமே அவனுக்கு தான் வரும். ஏன்னா சென்டர் ஆஃப் த பாக்ஸ் போகுது. ஆனா போடுற எல்லா கிராஸுமே மட்டமான கிராஸ். அவங்க அப்ப ஸ்ட்ரைக்கர் வாங்கினா எப்படி ஆடணும்? இந்த வாரம் ஓடேகார்ட் கொஞ்சம் சரியா ஃபினிஷ் பண்ணான். ஓடேகார்ட் ஆமா ரொம்ப புவர் கேம். இப்பதான் ஸ்டார்ட் பார்த்த சுவாஸ். ஓடேகார்ட் லாஸ்ட் 3 சீசன்ஸ் கம்பைன்டா 27 அசிஸ்ட் வச்சிருக்கான். அவன் இந்த பால் போடுறா. அதுக்கு முன்னாடி அசிஸ்ட்க்கு முன்னாடி அந்த ப்ரீ அசிஸ்ட் தான் அவனோட இது. அது அவன் வந்து பால் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி முன்னாடி தள்ளி விடுவான். அதை யாராவது கட் பண்ணி விடுவாங்க, அவங்க அடிப்பாங்க. அதுதான் அவன் ப்ரீ அவன் கிரியேட்டர் இல்ல. சோ பேசிக்கலி அவன் வந்து மெயின் கிரியேட்டர் இல்ல. அவன் தான் கிரியேட்டர். அவன் கிரியேட் பண்ணி பால் ஸ்பேஸ்ல போடுவான். ஸ்பேஸ்ல இருந்து கிராஸ் பண்ணி விடுவாங்க, ஸ்கொயர் பண்ணி விடுவாங்க. ஓடேகார்ட் ப்ளேமே பண்ண மாட்டான்டா. ஒன் கேம் இந்த ஒரு கேம் அவன் நல்லா இல்ல. இதுக்கு முன்னாடி ஃபுல்லா இல்லடா. சீசன் ஸ்டார்டிங்ல அவன் இன்ஜூர்ட் ஆகும்போது ஓடேகார்ட் வந்துட்டோம் நீங்க. இப்போ அவன் வந்துமே கிரியேட்டிவிட்டி இதுன்றாங்க. 2 மேட்ச் தான் இல்ல. அதுக்கு முன்னாடி 3 மேட்ச் 3 கோல் 4 கோல் தான் அடிச்சோமேடா. அதெல்லாம் யாருமே கார்னர்ல அடிச்சோம். டேய் ஆக்சுவலா நல்லா தான் ஆடுனான். சாம்பியன்ஸ் லீக்ல 3 கோல் அடிச்சான்ல. எங்க கார்னர்ல? அதுதான்டா எல்லாருமே கேக்குறது. சாம்பியன்ஸ் லீக்ல வேற டீம் ஆடுற மாதிரி தெரியுது, பிரீமியர் லீக்ல வேற டீம் ஆடுற மாதிரி தெரியுது. அதாவது மேட்ச் பார்க்கும்போது நீங்க 2 பேரும் எவ்வளவு கதற நீங்க சொல்லு. மனசுக்கு சொல்லு. கோல் போடுவீங்க நம்பிக்கை உனக்கு இருந்துச்சா? டேய் அது என்னமோ எங்க டீமுக்கு அதுக்குமா எப்ப பார்த்தாலும் டிஃபென்ஸாவே ஆடுறாங்கடா எல்லா டீமும். இல்ல எனக்கு தான் தெரியுதான்னு எனக்கு தெரியலடா. எல்லாரும் அப்படிதான் ஆடுவாங்க. டாப் டீம்ஸ் எல்லாம் அப்படிதான் ஆடுவாங்க பிரீமியர் லீக்ல. லைக் லோ பிளாக்ல ஆடுவாங்க. ரொம்ப டேய் இல்லடா. உங்கள்ட்ட ஒரு ஒரு 40 மீட்டர்ஸ்க்கு இதான ஒரு இன்டென்ஷனே இல்ல இந்த டீமுக்கு. அப்படியே எவர்டன் பொறுத்த வரைக்கும் நீயே பால கொண்டு போய் கோல் பக்கத்துல வச்சு கொடுத்தா கூட அடிக்க மாட்டானுங்க ப்ரோ. ஆனா பிக்ஃபோர்ட் எத்தனை சேவ் பண்ணி சாவடிச்சிட்டான் தெரியுமா? பிக்ஃபோர்ட் உங்களுக்கு நீங்க ரிஸ்க எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு எக்காரத்தை கொண்டும் ஒரு ஹோப்ஃபுல்லான பால போட்டு ஐயோ அவனுக்கு கவுண்டர்ல ஓடிடுவானுங்கிற பயத்தினால நீங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராவே இல்ல. அதான் உண்மை. ஒரு கேம்டா யூ லாஸ்ட் தி டைட்டில் பை 2 பாயிண்ட்ஸ். சேஞ்சுக்கு என்ன நெசசிட்டி இருந்துச்சு எனக்கு இன்னமே ஞாபகம் இருக்கு. நான் பழைய வீட்டுல இருக்கும்போது ஒரு மேட்ச் முடிச்சு சங்கர், நானு, நீ, சரண் எல்லாமே இருந்து நீங்க ஸ்டெப்ஸ்ல கீழே இறங்கி போகும்போது நான் கேட்டேன், அடுத்து ஜெசூஸோட வாழ்க்கை என்ன? ஏன்னா டாக்டிக்ஸ் மாறிடுச்சு, ஹேவர்ட்ஸை கொண்டாட்டீங்க, ஜெசூஸோட வாழ்க்கை என்னன்னு கேட்டேன். இப்ப பார்த்தா ஹேவர்ட்ஸுக்கே ரோல் இல்ல, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கர் வேணுங்கிறீங்க. இப்படி சீசனுக்கு சீசன் மாத்திட்டு இருந்தா எங்க போறது?
அடுத்த ஹார்ட் அட்டாக் என்னடா வாழ்வு அப்படின்னு நீ கேட்கணும். அடுத்து அப்படிதான் போகணும். இல்ல ஆல்ரெடி ஃபேன்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது ஆர்சனல் ஃபேன்ஸ். இந்த நெகட்டிவிட்டி தேவையில்லடா. எனக்கு தெரிஞ்ச செல்சி வச்சிருக்காங்கல்ல அந்த மாதிரி 2 ஸ்குவாட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு டெப்த் இருக்கணும் கண்டிப்பா. இப்ப ஹாவர்ட்ஸ் ஒரு கேம் ஆடல, நாங்க தூக்கி ஜெசூஸ் எல்லாம் போட்டோம்னா எங்களுக்கு ரிசல்ட் வாய்ப்பே இல்ல, பாயிண்டே வராது. நீ அப்படி பார்த்தா செல்சிக்கு மட்டும்தான் அந்த ஸ்குவாட் இருக்கு. இரு, செல்சிட்டு கூட யாரா ஜாக்சன் எல்லாம் என்குன்கு வருவான். 2 பேருமே ஈக்குவலா கிடையாது. ஜாக்சன் அளவுக்கு எங்கள்ட்ட என்குன்கு அவுட் வராதுன்னு ஜுவாஸ் கூட தான் கதறலாம். அதுக்கு என்ன பண்றது இப்போ? எங்குக்கு கோல் அடிச்சாங்கடா அன்னைக்கு. அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அளவுக்கு செகண்ட் சாய்ஸ் கண்டிப்பா எந்த டீம்லயுமே இருக்காது. எங்களால முடியலடா, என்ன ஆர்கியூ பண்ணவும் முடியாதுடா, நாங்க ஒத்துக்கிறோம்டா, நாங்க கேவலமா ஆடுறோம்டா. என்னால எங்களோட ஃப்ரண்ட் த்ரீல சாக்கா தவிர வேற யார்கிட்டயுமே அவுட்புட் வர மாதிரியே தெரியல. அது ரொம்ப பின்ன லெஃப்ட் பேக் ஆஃப்டர் லெஃப்ட் பேக்கா வாங்கினா எப்படிடா வரும்? இப்ப பாரு, ரூமர்ஸ் படி ஆர்டெட்டா டார்கெட்டிங் இவன் அவன் பேர் என்ன, அல்பான்சோ டேவிஸா? எதுக்குடா? எனக்கு ஒரு क्वेश्चन சங்கர் ஷானுக்கு. இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா ஆர்சனலுக்கு? எப்பயுமே எனக்கு தெரிஞ்ச வேன் பர்சி போனதுக்கு அப்புறமே அந்த டைம்ல இருந்தே நான் பார்த்த வரைக்கும் நம்பர் 9 இப்ப எங்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல மிட்ஃபீல்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. ஒசில் இருக்கானா, ஸ்ட்ரைக்கர் வந்து அந்த டைம்ல ஜிரூட். அதுக்கு அடுத்து சரி அபா இருக்கான், லாக்கசாட் இருக்கான் அப்படின்னு ஸ்ட்ரைக்கர் கிடைச்சா அந்த சைடு மிட்ஃபீல்டு எவனுமே இருக்க மாட்டான். ஒசில தூக்கி பேசாம பெஞ்ச்ல உட்காருன்னு அனுப்பிச்சிட்டாங்க, ஒரு இதுவுமே இல்ல. இப்ப மறுபடியும் டீம் நல்லா செட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் என்ன, அப்படி ஸ்ட்ரைக்கர் வாங்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு முழுசா ஒரு மொத்தமா ஒரு இடம் வாங்கி அதுக்கப்புறம் நீ அழுகுங்கடா அப்படின்ற மாதிரி கூட நம்மள விட மாட்டாங்க. ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர் வாங்குடா, நீ இந்த ஆல்டர்னேட்டிவா நான் ஒருத்தனை வாங்கி இப்படி மாத்துறேன், ஒரு ஃபால்ஸ் நைனை வாங்கி நான் வந்து மெயின் ஸ்ட்ரைக்கரா போட்டு ஆட போறேன், இல்ல ஜெசூஸ் மாதிரி ஒரு விங்கரை நான் இப்படி ஆட வைக்க போறேன், வேணாம். நீ ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர் வாங்க போதும். இல்லடா, ஸ்ட்ரைக்கர் வாங்கு. ஸ்ட்ரைக்கர் இல்ல, எனக்கு ஒரே क्वेश्चन ஆர்சனல் ஃபேன்ஸ்க்கு. ஸ்ட்ரைக்கர் பிரச்சனையா, உங்களுக்கு லெஃப்ட் விங்ல சாக்கா அளவுக்கு ஒரு பிளேயர் ஏதாவது பிரச்சனையா? எனக்கு அதான் இன்னும் பிகர் பிரச்சனை மாதிரி இருக்கு. சாக்கா அளவுக்கு உங்களுக்கு லெஃப்ட் விங்ல ஒருத்தன் இதாதான் பெரிய பிரச்சனை உண்டு. சாக்கா ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நாங்க அதுக்குதான் 2 பிளேயர் வச்சிருக்கோம், மார்டினெல்லி வச்சிருக்கோம், ட்ரோசார்ட் வச்சிருக்கோம். 2 பேருமே மாத்தியாவது போடலாம். ஆனா ஹாவர்ட்ஸ் வந்து அவன் ட்ரிபிள் பண்ணி எடுத்துட்டு போய் அவனால அடிக்க முடியாது, இல்ல அவனுக்கு வந்து அந்த அளவுக்கு பேசும் இல்ல. அவன் வந்து சும்மா ஏரியல் மட்டும் தான் வின் பண்ணிட்டு இருக்கான். நீ சும்மா கார்னர்ஸ்க்கும் கோல் கீப்பர் கிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பால் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் அவனை யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அவன் வந்து ஒரு பயங்கரமான ஃபினிஷர் இல்ல. பால் அவன்கிட்ட கண்டிப்பா கிடைச்சா கோல் அடிச்சிருவான்னு சொல்ல முடியாது. லக்ஸரி பிளேயர் தான். ஃபர்ஸ்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு லக்ஸரி பிளேயர் பார்க்க அழகா இருக்கும் ஆடுறது. 60 மில்லியன் ட்ரெயின் சொல்லிட்டு இப்ப பாரு ஒரு 3 மேட்சா திருப்பி இவனை வாங்கிட்டு போய் முதல்ல தயவு செஞ்சு அமிச்சிட்டு ஹாவர்ட்ஸ் பேக்கப்பா கூட வச்சுட்டு நல்ல ஸ்ட்ரைக்கர் மட்டும் வாங்கிக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு ஆர்சனல்ல எனக்கு இப்போதைக்கு பிடிச்ச ஒரே ஒரு பிளேயர் டிம்பர் தான். அதுவும் ஏதாவது சொல்றேன், அதுவும் நீ எது கண்ணு வச்சிடாதா டேய் ப்ளீஸ்டா கௌதம், அவனும் ஏதாவது ஆயிடக்கூடாது. நான் ஒண்ணுமே சொல்ல, நான் என்ன சொன்னேன் உங்க டீமை பத்தி? நான்லாம் எதுவுமே சொல்ல உங்க டீம் பத்தி. திடீர்னு போற போக்கில் ஏதாவது ஒரு இதுல உங்க டீம்ல டிம்பர் கொஞ்சம் நல்லா ஆடுற மாதிரி தெரியுதுல அப்படின்னு மட்டும் எதுவும் சொல்லிடாத. 9 பாயிண்ட்ஸ் லீடா ப்ரோ ஆர்சனலோட லிவர்பூல் இப்ப 9 பாயிண்ட்ஸ் லீடுன்னு நினைக்கிறேன். 6 வித் தி கேம். அந்த கேம் ஜெயிச்சிருவீங்கன்னு வெச்சுக்கோங்க. ஸ்பேஸ்ல ஒரு திமிரு தெரியுது, ஒரு ராஜ பரம்பரை ஃபீல் வருது. சொன்ன செல்சியோட சொல்லவே இல்ல. நான் 3 வருஷம் ஆச்சு நான் பேசி நக்கறா போறா பேசிக்கிறேன்டா போறா. 2 பேரும் சொல்லி விஜயகாந்த் மாதிரி உட்கார்ந்து பெட்ல இப்படி பாத்துட்டு இருப்பானுங்க 2 பேரும். லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் கலாய்க்கல, அதனால இப்ப சான்ஸ் கிடைச்சிருச்சு, புடிச்சு செய்யலாம். ஆமா, கலாய்க்கல ஓகே, நீங்க ஒண்ணும் ஜெயிக்கல, நீங்க கலாய்ச்சிட்டு மட்டும் தான் இருந்தீங்க, அப்போ ஒண்ணும் ஜெயிக்கல. அவனுக்கு ரீபில்ட் முடிச்சிட்டே வந்துட்டானுங்க, வந்துட்டு உங்களுக்கு மேல போயிட்டானுங்க. நீங்க பேஸ் 655 போட்டு இன்னும் அங்கேயே தான் இருக்கிறீங்க. லிவர்பூல் பத்தி டச் அப் பண்ணிக்கிறேன். ஒரு 5வது நிமிஷத்துல ரெட் கார்டு வாங்கினோம், அதுக்கப்புறம் 10 மினிட் வச்சுதான் ஆடணும். இருந்தாலும் 2-2 டிரா எடுத்துட்டோம். ஃபுல்லம் நல்ல டீம், ஏன்னா போன மாதிரி இவங்களே டிரா தான் பண்ணாங்க. அதனால எங்க கேம் பிளே சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் பேசக்கூடாது. எங்க கேம் பிளே ராபர்ட்சனோட டிக்ளைன் ஆரம்பிச்சிருச்சாமே, அத பத்தி பேசுங்க. வாக்கர் சிட்டி பண்ற மாதிரி தான் ராபர்ட்சன் இப்ப எங்களுக்கு பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா 2 பெனல்டி, இப்போ ஒரு ரெட் கார்டு தேவையில்லாம வந்து இந்த சீசன் ராபர்ட்சன் நிறைய கோல் மால்தனம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த ரெட் கார்டு அவன் பண்ணிருக்க வேண்டியது தானே, அது ஒண்ணும் பெனல்டி தர அளவுக்கு இது பண்ணல. 15 minutes of the game அது தேவையில்லை. நிறைய பேர் தான் சொல்றாங்க, ஏன்டா வேன் டைக் வந்திருப்பான்,
ஆலிசன் இருக்கான். ஷோர் ரெட்னு சொல்லிருக்க முடியாது. ஏன்னா அவன் வந்து ஷுவர் இல்ல, ரெட் sure லாஸ்ட் red மேன் தான். சேலஞ்ச். எங்கேயோ அந்த வேண்டைக்கு லாஸ்ட் மேன் சேலஞ்ச் கவனிக்கிறது. கண்டிப்பா ரெட். அதுல எல்லாம் சந்தேகமே இல்ல. அது கிளியர் ரெட். உண்மையிலே பிரைஸ் உண்மையிலே ஆனா ரெட் கார்டு வாங்கி 2 கோல் அடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம்டா. அது ஃபுல்லாம் கூட எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. நான்லாம் கண்டிப்பா டிரா நான் ஜெயிச்சிருவாங்கன்னு நினைச்சு பயந்துகிட்டு இருந்தேன். அந்த 80th மினிட்லலாம் நீ பார்த்தனா ஜோட்டா வந்து அந்த லைன்ல நிக்கிறான்டா முன்னாடி, ஆல்மோஸ்ட் பாக்ஸ் பக்கத்துல என்ன கோல்டா டேய் ஜோட்டா. ஐயோ எனக்கு அது சந்தோஷமா இருந்துச்சு. சும்மா ஒரு மென் டவுன் போயிட்டாங்கிறதுக்காக வந்து அப்பாடா டிரா பண்ணிட்டோம், சும்மா நம்ம இந்த டிரா வச்சு செட்டில் ஆயிக்கலாம்னா நான் கடைசி வரைக்கும் போயிட்டே தான் இருந்தோம் அந்த கேமுக்கு. எப்படியாச்சும் தேர்ட் கோலை போட்டுறணுங்கிறதுக்காக சாம்பியன் மென்டாலிட்டி ப்ரோ. கான்சாரினி செவக்கணும். இன்கேம் மேனேஜ்மெண்ட் செம்மையா பண்ணான்டா. ஃபர்ஸ்ட் 3 at the back தூக்கி கிராவன் பச் சென்டர் பேக்கா போட்டு கொஞ்ச நேரம் ஆடிட்டு ஈக்குவலைசர் பண்ண உடனே திருப்பி ஒரு ரைட் பேக் கொண்டாந்துட்டு உள்ள போட்டு மறுபடியும் பேக் 4 போயிட்டு ஃபுல் அட்டாக்கர்ஸ் கொண்டு போயிட்டான். அட் டைம்ல வந்து ஜோட்டா, சாலா, எலியட், நுனியஸ் அண்ட் இவன் டிஎஸ் ஆடிட்டு 5 பேர் ஆடிட்டு இருந்தாங்க. அவன் கண்டிக்கவே இல்ல மிட்ஃபீல்ட்ல. நீங்க போங்கடா போய் கோலை போடுங்கடா, சும்மா பின்னாடி இருந்து தோக்கறலாம் பிரயோஜனம் இல்ல அப்படி. அப்படிதான் இருந்துச்சு. நடுவுல மிட்ஃபீல்ட் எவனுமே இல்ல. போ அங்க 5 பேர் இங்க 4 பேர் போதும் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆடிட்டு இருந்தான் கடைசியில. எனக்கு பிளேயர்ஸ் கிட்ட வேற லெவல் மென்டாலிட்டி. பயங்கரமான டவுன் 1 கோல் டவுன். இதெல்லாம் எல்லாமே டவுன்ல போயிட்டு இருக்கும்போது இவனுங்க ஈக்குவலைஸ் பண்றானுங்க. சரி மறுபடியும் டவுன் பண்ணானுங்க, மத்த ஈக்குவலைஸ் பண்ணானுங்க. அப்ப ஜெயிக்கவும் சான்ஸ் கிடைச்சு ஜஸ்ட்ல போச்சு. ஜெயிக்கவும் சான்ஸ் வந்து இந்த அதுதான் சொல்றேன். இதனாலதான் Liverpool are far ahead of other teams in the league. அதான் எல்லாருமே சொன்னாங்க, அவளுக்கு அங்க 10 மென் வச்சு அட்டாக் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு 11 மென் வச்சு அட்டாக் பண்றதுக்கு என்னடா கேடு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஆர்சனல் பி டீம் கூட நல்லா விளையாடுது, ஆர்சனல் ஏ டீம் நல்லா விளையாட மாட்டுச்சு. ஃபுல்லாம் தான் சொல்றேன் பி டீம். சோ அதர் ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா நியூகாசில் 4-0 வின். லெஸ்டர் சிட்டியை போட்டு ராடி ஏத்துறானுங்க நியூகாசில். ஆனா நான் உண்மையிலே ஆக்சுவலா ரூட் வந்து நல்லா தான் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் நல்லா பண்ணான். இந்த மேட்ச்ல இப்பதான் தெரிஞ்சிருக்கு அவன் ஸ்குவாட பத்தி என்ன இதுன்றதெல்லாம் இந்த மாதிரி தான் தெரியும். லெஸ்டருக்கு நீ இதுல ரூட் எல்லாம் ப்ளேம் பண்ணவே முடியாது. இப்பதான் அவனுக்கே தெரியுது உண்மை ரியல் தெரியாம வந்துட்டோமோ அப்படின்னு யோசிச்சிருப்பான் அவன். தெரிஞ்சு யுனைட்டடோட மோசமா இருக்கேடா அப்படின்னு. பட் பரவாயில்ல டே, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மேனேஜிங். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஜெயிச்சதே அவங்க நல்ல. ஃபர்ஸ்ட் டைம் மேனேஜிங்ல இல்லடா, அவன் பிஎஸ்வில மேனேஜ் பண்ண ஒரு ஃபுல் சீசன் டச் லீக்ல. சாரி, அப்ப நான் அங்கிருந்து மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டு யுனைட்டட்ல அசிஸ்டன்ட் ஜாப் எடுத்துக்கறேன். எனக்கு அதான் புரியவே இல்ல. டேய் நீ ஒரு மெயின் மேனேஜரா இருந்து வந்து உனக்கு என்னடா அசிஸ்டன்ட் மேனேஜர் எடுக்க வேண்டியது? மேனேஜர் ஆக்கிடுவாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. அந்த டைம் மேபி அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ரூட் நீ தான் அடுத்த மேனேஜர்ன்ற மாதிரி இதுன்னு ஏதாவது ஆசை காட்டியிருப்பாங்க. திடீர்னு இந்த பிரஷர்னால வேற வழி இல்லாம ரூபன் நான் நினைச்சதுல தப்பு இல்லையா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அதான் கரெக்ட். இன்னொரு பக்கம் பிரைட்டன் செம்மையா ஃப்ராட் பண்ணிட்டு இருக்காங்க, வில்லாவும் செம்மையா ஃப்ராட் பண்ணிட்டு இருக்காங்க. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் செம்ம கேம் ஆடினாங்க வில்லாவை ஜெயிக்கிறதுக்கு. கிறிஸ்டல் பேலஸ் எவ்வளவு சூப்பரா ஆடினாங்கன்னு இன்னைக்கு காலையில சரியான கேம். பிரைட்டன் கூட அண்டர் பெர்ஃபார்மிங் சைடா இருந்தாங்க இந்த சீசன். ஐ predicted them to do well in the season. ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சீசன். இப்ப திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்டல் பேலஸ் சொல்றியா? கிறிஸ்டல் பேலஸ் போன எண்ட்ல செம்மையா பண்ணாங்கடா போன எண்ட் டு தி சீசன். ஆமா, சுவா சொல்ற மாதிரி இந்த ஸ்டார்ட் ஆஃப் தி சீசன் கேவலமா பண்ணிட்டு இருந்தானுங்க, ரெலிகேஷன் ஃபார்ம்ல இருந்தானுங்க. அப்புறம் இந்த லாஸ்ட் 4 கேம்ல 3 வின் ஒரு டிரா. செம்மையா பண்றானுங்க. மிட் வீக் உங்களோடதான் கேரபோ கப்ல. ஆமா பார்த்தேன் கருமம். அது டோட்டா ஆட் அவுட்னு சொல்லிருவீல, தலைய துண்ட போட்டு உட்கார்ந்துற வேண்டியதுதான். டேய் நான் இந்த மேனேஜருக்கு அவுட் சொல்ல மாட்டேன். நான் இதே மாதிரி போன தடவை குட் ஈவினிங் வந்தப்பயும் நான் அவுட் சொன்னதே கிடையாது. எப்பவுமே நல்ல மேனேஜர் தான். ஏதோ எங்களுக்கு ஆனா இந்த தடவை ஓகே வேற பேசுற ஆர்சனல் பத்தி வேணாம்டா. ஆமா ஆர்சனல் வேணாம். இப்படி அதான் எனக்கு ஒரு क्वेश्चन. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் டாப் 4 முடிப்பாங்களா? டாப் 6 இல்ல எனக்கு டாப் 6ல கண்டிப்பா வருவாங்க எனக்கு தோணுது. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் மேபி சான்ஸ். எனக்கு இன்னும் ஸ்டில் ஆலிடா. இன்னுமே டாப் 6 கஷ்டம். மேபி 7th ஆர் 8th சீசன் பிரென்ட்ஃபோர்ட் கொஞ்சம் ஆடிட்டு இருந்தாங்க. இப்பதான் இவ்ளோ ஹையா இல்ல, பட் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. டக்குனு கீழ 14-13 போயிட்டாங்க. மிட் சீசன் பார்க்கணும் ஆஃப்டர் தி கிறிஸ்மஸ் தான். டேய் உங்க பங்காளி கூட ஃபைனல்ல போட்டு சவுத்தாம்ப்டன் போறாங்க. சவுத்தாம்ப்டன்ல கூட நீங்க வந்து அது ஹோம் கேம். சவுத்தாம்ப்டன்ல கூட நீங்க 90+5 மினிட்ல தான்டா வின் பண்ணீங்க. அவனுக்கு அங்க போய் ஃபைனல்ல பறந்துட்டு வந்துட்டாங்களா? அநியாயம்டா.
அவனுங்களை வச்சு கம்பேர் பண்ற நிலைமை கொண்டு வந்துட்டியாடா அட்டடா சரி தெரியலடா டேய். நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு கூட தானே மேட்ச் தோற்றுவாங்க கண்டிப்பா டாட்னம். இந்த வீக் 5 வச்சாங்க, அன்னைக்கு நெக்ஸ்ட் வீக் ஒரு 3 லோடிங் அவங்க. எங்களை தோக்கடிச்சா டைட்டில் நீ அடிச்சிட்டு போலான்னு பாக்குற, வேற ஒண்ணும் இல்ல தெரியுது. நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு சொன்னேன். டாட்னம் ஒரு நீ வீக் எவர்டனை வச்சு பொளந்துக்கிட்டு ஜான் கடைசி வரைக்கும் ஆர்சனல் செல்சிக்கு ஃபுல்லா ஈஸி பிக்சர்ஸ் ஆமே. நெக்ஸ்ட் 10 கேமுமே ஈஸியாமா போட்டு பொளக்க போறீங்க. எந்த கேமும் ஈஸி இல்ல ப்ரோ. வந்துட்டான்டா வந்துட்டான்ல இத வந்துட்டான்ல இத வாழைப்பழம் வந்துருச்சு. வாழைப்பழம் மாதிரி பேசுவான் சார். அதான் ஓகே. முக்கியமா கடைசி பாயிண்ட் வந்து கேரி ஓநீல் ஹஸ் பீன் சாக்ட் அண்ட் ரசல் மார்டன் ஹஸ் பீன் சாக்ட். ரெண்டு பேருமே தேர் அவுட். ஏதோ சவுதி லீக்ல பாத்துட்டு இருக்காங்களா வூல்ஸ்க்கு சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒரு மேனேஜர் உண்மையிலே மொரினியோ வர மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அப்படியே காலி பண்ணியும் முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் தெரியல என்ன சவுதி லீக்ல வந்து பாத்துட்டு இருந்தாங்களாமா ஏதோ மேனேஜர். சவுதி தானே ஓன் பண்றாங்க இவங்கள. சம் வூல்ஸ்க்கு அதுக்கு ஏதோ லிங்க் இருக்கு மாட்டிருக்கு, என்னன்னு தெரியல. சோ ஏதோ சவுதி லீக்ல இருந்து ஏதோ மேனேஜர் பாத்துட்டு இருக்காங்களா வந்து ரிப்ளேஸ் பண்றதுக்கு. எனக்கு அது புரியவே இல்லை. ஏன்னா பாட்டர் இருக்கான், பாட்ச் யூஎஸ் டீம் கொண்டானா, நிறைய மேனேஜர்ஸ் இருக்காங்க, சவுத் கேட் இருக்கான், இவங்க எல்லாமே போடலாம். இவங்க எல்லாமே உங்களுக்கு அந்த செட்டப் தெரியும். சவுதில இருந்து கூட்டு வராங்கன்னா சவுத் ஆம்டன் இப்ப யார் வருவாங்கன்னு தெரியல. தப்பி தவறி போய் சாம் ஆல்டைஸுக்கு போயிட போறாங்க. எனக்கு அதான் பயமா இருக்கு. லாம்பார்ட் கொஞ்ச நாள் மார்க்கெட்ல இருந்தானா வந்து இருப்பான். லாம்பார்ட் போய்தான் ஓலை வந்து வூல்ஸ் மேட்ச் அட்டெண்ட் பண்ணி பார்த்தானாமாடா. சோ ஓலை வரதுக்கு வாய்ப்பு இருக்கான். சான்ஸ்ல இருக்கு. அதான்டா ஏதாவது ஒரு 2-3 பிரஸ் கான்ஃபரன்ஸ் இது அந்த மண்டே நைட் ஃபுட்பால் அதுல தெரிஞ்சிரும் அடுத்து யார் மேனேஜர். அதுல கூட்டு வருவாங்க, அவன் பேசுவான், அடுத்து அவங்க வந்துருவாங்க. அவ்வளவுதான். கரெக்ட். பட் இந்த எபிசோட்ல குன்னியா இருக்கா மார்க்கெட்ல, அது ஒண்ணு இருக்கு. சரி நீ பாக்குறே எனக்கு தெரியும். ஜோட்டா எடுத்து வந்து பத்தாம, ஜோட்டாங்கிற மாதிரி அவன் பேர நெட்டோ எடுத்து வந்து பத்தாம உங்களுக்கு வேற குன்னியா வேற கேக்குது. எங்களுக்காக பேச ப்ரோ, ஆர்சனலுக்காக கேட்டேன். அவங்க ஸ்ட்ரைக்கர் வேணும்னு சொன்னா அவங்க மேல பாசம். சரி சரி சரி. அதான் வாழைப்பழம் மாதிரி பேசுவா மேடம் அப்படிங்கிற மாதிரி வாழைப்பழத்தையே காட்டி எபிசோடையே முடிக்க வச்சுட்டா அந்த செல்சி ஃபேன். ஒன்ஸ் அகைன் நீங்க பாத்துட்டு இருந்தவங்க எல்லாமே உங்களோட காமெண்ட்ஸை போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபுட்பால் பேஜ். தேங்க்யூ ஷரன், சங்கர் அண்ட் சுஹாஸ். மறுபடியும் மீட் பண்ணுவோம் இன் another எபிசோட். மிட் வீக் கேரபாவ் கப்.